வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வனில் அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குன்னா, அதாவது போன அத்தியாயத்தில் இந்த மாதிரி பூங்குழலி அனிருத்தர்கிட்ட இன்னும் இந்த மாதிரி எங்கள் அத்தையை எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க, அப்போ தான் வந்து எங்கள் அத்தை எங்கே இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தா. அப்போ அந்த நேரத்தில் நம்ம குந்தவையும் வானதியும் அரண்மனைக்கு வராங்கன்னு தெரியுது. அப்புறம் அரண்மனைக்குள்ளே வராங்க, அவங்களுக்கு ஜெயகோஷம்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் குந்தவையும் வானதியும் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பேச வந்தேன். நேற்று ராத்திரி ஒரே புயல் அடிச்சதில்ல, அந்த புயலில் வந்து இந்த மாதிரி மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்ட்டு எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. அதனால வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும், அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அது வந்து இந்த மாதிரி என்னென்னா, அந்த புயல் வந்ததில் சுந்தர சோழர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டார் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அப்போ வந்து உங்கள் அப்பா எப்படிமா இருக்காரு அப்படின்ட்டு வந்து அனிருத்தர் வந்து கேட்குறாரு. அதுக்கு அப்பா வந்து உடல் ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது, ஆனால் மனசில் இருக்கிற அந்த ஒரு கவலை இன்னும் இருக்குது, மனசால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, அதில் மட்டும்தான் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அதனால தான் அப்பாவே சொன்னதுனால தான் நானே இங்கே வந்தேன். அவங்கக்கிட்ட இந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி சக்கரவர்த்தி வந்து சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த வந்து குந்தவை சொல்கிறான். அப்போ அப்படியா, அப்போ இந்த எளியவனால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சிடுறேன். இப்போ கூட வந்து என்னை பார்க்குறதுக்காக நிறைய பேர் அங்கே கோட்டை வாசலில் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலை, அதான் நான் வந்து உள்ளேயே இருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து அவங்கள அனுப்ப வேண்டிய வேலையை பார்த்துட்டு முதல்ல வாங்க, என்னன்னு கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு இதை சொன்ன உடனே சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போய் பார்த்து மக்களெல்லாம் வந்து அனுப்பிச்சிட்டு திரும்ப வராரு சீக்கிரம். அப்புறம் இந்த இது புயலை பற்றிலாம் பேசுகிறாங்க. அதாவது நில பொக்கிஷ அறை, அதாவது பெரிய பிராட்டி கூட சொல்லியிருக்காங்க, பழுவேட்டரையரோட பொக்கிஷ அறையை வந்து திறந்தாலே அதில் வந்து ஏராளமான கோயிலே கட்டலான்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து இப்போ புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யலாம்ல, அதுலேருந்து எடுத்து செய்யலாம்ல அப்படின்ட்டு வந்து குந்தவை கேட்குறா. அப்போ குந்தவை கிட்ட அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் இளவரசி, அதாவது இப்போ பெரிய பழுவேட்டரையர் ஊரில் இல்லை, அவர் வந்து கடம்பூர் வெளியூர் போயிருக்காரு. அதனால வந்து அவர் அனுமதி கொடுத்தா தான் வந்து அந்த இதெல்லாம் திறக்க முடியும், மற்றபடி சின்ன பழுவேட்டரையருக்கு கூட அது திறக்கிறதுக்கான இது இல்லை, உரிமை இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ உங்களால் முடியாதது ஏதாவது இருக்கா, நீங்கள் வந்து எல்லா வேலையுமே நல்லா பார்த்துருவீங்களே அப்படின்ட்டு வந்து சொல்கிறா குந்தவை. அப்படி சொல்லும்போது என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் வந்து செய்வேன் கண்டிப்பாக அப்படின்ட்டு அனிருத்தர் சொல்கிறாரு. அப்போ இங்கே பாருங்கள், அதாவது என்கிட்ட இருக்க பொருட்களை என்கிட்ட என்னோட அரண்மனையில் இருக்கிறது, அப்புறம் பெரிய பிராட்டிகிட்ட இருக்கிறது, அப்புறம் சக்கரவர்த்தியோட அரண்மனையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து மக்களுக்கு வந்து உதவி பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குறா. அப்போ வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இளவரசி, அதாவது ஒரு யானையோட பசிக்கு கூட இதெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, பெரிய பழுவேட்டரையர் வந்தால் தான் அந்த இது சோழனோட இது புயலில் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பூங்குழலியை பார்க்குறா குந்தவை. அப்படி பார்த்த உடனே இது வந்து கோடிக்கரையில் இருக்கிற அந்த இவரோட
மகளாச்சு. கலங்கரை விளக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மீனவரோட கரையரோட மகளாச்சே அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. ஆமாம், அது அவரோட மகள் தான். ஆனால் வந்து அவர் எவ்வளவு அமைதியாக இருப்பார், எவ்வளோ சாதுவாக இருப்பார். ஆனால் இந்த பொண்ணு பொல்லாத ஆளாக இருக்கு, அதனால வந்து அவரோட பொண்ணா இதுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது, அப்படியா பூங்குழலி, நீ வந்து என்ன அனிருத்தரை வந்து கோவப்படுத்துறியா அப்படின்ட்டு வந்து கேட்குறா குந்தவை. நீங்கள் வா அம்மா, என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறா குந்தவை. அப்படி சொல்லும்போது அதை கேட்டுட்டு பூங்குழலியும் அங்கே குந்தவை பக்கத்தில் வந்து உட்கார்றா. தேவி, இங்கே பாருங்கள், நான் வந்து அவரை கோவப்படுத்தலை, அவர் தான் வந்து எனக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்படி சொல்லும்போது, அப்படியா, அப்போ நீயும் கோபமாக தான் இருக்கியா? என்ன முதன் மந்திரி, இந்த மாதிரி அவளுக்கு என்ன தொந்தரவு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். ஒரு முக்கியமான ராஜாங்க காரியத்துக்காக ஒரு விஷயம் நான் பண்ணேன். அந்த விஷயத்தில் இந்த பொண்ணு வந்து நடுவில் வந்து அந்த ஒரு இதையே என்னோட திட்டத்தையே வந்து கெடுத்துட்டா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இங்கே பாருங்க, அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஈழ நாட்டில் ஒரு ஊமை பெண் இருக்கா, அவளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் நான் வந்து ஆளை அனுப்பி எப்படியோ கூப்பிட்டு வந்தேன். அப்படி கூப்பிட்டு வந்தப்போ கோட்டை வாசலுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி பல்லக்கு, நேற்று ராத்திரி புயல் அடித்ததில் இப்படி இதை இறக்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா, அந்த பல்லக்குக்குள்ளே ஏறி வந்து உட்காந்து இங்கே வந்துட்டா. அந்த ஊமை பெண்ணை கூட்டு வர முடியாமல் போயிடுச்சு. இவ்வளோ நேரம் அதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை எடுத்து அதில் வெற்றி அடைஞ்சு சரி நம்ம வந்து அப்படியே கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நடுவில் இந்த பொண்ணு வந்து அந்த காரியத்தையே கெடுத்துட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது என்ன, அதாவது ஈழத்தில் இருக்க அந்த ஊமை பெண்ணா அப்படின்ட்டு குந்தவை வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். அதை கேட்டோடனே அப்படியான்னு என்ன பரபரப்பாக கேட்குறா. அப்படி பரபரப்பாக கேட்டோடனே அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாரு, நடந்ததெல்லாம் சுத்தமாக சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பூங்குழலியை பார்த்து, என்ன பூங்குழலி, நீ இந்த மாதிரி செஞ்சுட்ட அப்படின்ட்டு வந்து கேட்குறா. அப்போ அவங்க வந்து கோட்டையிலேருந்து வெளியில், அதாவது கோட்டை வாசலுக்கு வெளியில் தான் அவங்க வந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அப்போ இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு வந்து இங்கே தான் கோட்டைக்கு வெளியில் தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா குந்தவை. அப்படியே சொல்லும்போது, ஆமாம், அது உண்மைதான். என்னோட சீடன் இங்கே இருக்கிறானே திருமலை, அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு காலையில் அந்த சேந்தன் அமுதனோட வீட்டில் வந்து அந்த உண்மை பெண்ணை வந்து பார்த்ததா சொல்கிறான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்படியா? அப்படி அவங்க வந்து அங்கே கோட்டை பக்கத்தில் தானே இருக்குது அந்த வீடு. அப்போ வாங்க, இப்போ இவ்வளோ கால தாமதம் ஏன், உடனே போய் பார்க்கலாம், வாங்கன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்படி போகிற எல்லோரும் போய் பார்க்கலாம், நம்மளே வந்து அந்த தேவியை போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்படி சொல்லும்போது, அம்மா கொஞ்சம் நில்லுங்க, அந்த அவள் வந்து இந்த மாதிரி யாராவது தெரியாத ஆட்கள் வந்து கூட்டமாக போனால் எங்கேயாவது அவங்களுக்கு பயந்து அப்படி ஓடிடுவாளாம். அப்படி ஓடுனா வந்து புயலை கூட கையில் பிடிச்சிடலாம், ஆனால் அந்த பெண்ணை பிடிக்க முடியாதுன்னு என்னோட சீடன் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படியா, அப்போன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, அதாவது என்னென்னா, பூங்குழலி வந்து இந்த மாதிரி என்னோட அத்தையை தேடி வந்தேன், இந்த அத்தையை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்லாம் சொல்லும்போது, பூங்குழலியோட அத்தை அப்படின்னு சொன்ன உடனே குந்தவை வந்து அந்த மாதிரி நினச்சிட்டா. அதாவது சேந்தன் அமுதனோட அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கா அப்படிங்கிறது. சேந்தன் அமுதனோட அம்மாவை தானே பார்க்க வந்திருக்கா அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போ அமுதனோட அம்மாவை இல்லை, அவளுக்கு வந்து ஒரு அக்கா இருக்கா, அவளை பார்க்குறதுக்கு தான், அவளை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து இவள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லாமே தான் அந்த விஷயத்தெல்லாம் வந்து
பேசுகிறாங்க. அதாவது ஊமை ராணி இப்படி அங்கேருந்து தப்பிச்சு போனது, சேந்தன் அமுதன் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறது எல்லாமே வந்து இப்படி வந்து பேசுகிறாங்க. அது பேசி முடிச்சக்கப்புறம் அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, அந்த அவங்க வந்து ஊமை ராணிக்கு மற்ற யாரும் போனால் பயம், ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க யாராவது போனால் பயம் இல்லை. அப்போ நல்லா தெரிஞ்சவங்க யார், அந்த அவங்களே என்ன கூட்டு வர சொல்லலாமே அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், அதாவது இந்த பொண்ணை அனுப்பலாம்ல அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது, அதாவது அந்த பெண்ணை நேரில் பார்த்து அந்த பெண்ணை பார்த்து பயப்படாமல் இருக்கிறது 2 பேர் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து இந்த பூங்குழலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்கும்போது, இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி கடலில் விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சோழ நாடே நம்பிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு ஆழ்வார்க்கடியான் அப்படி பாதியாக சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே குந்தவைக்கு புரிஞ்சிருது. ஆனால் அவருக்கு சொல்கிறத காதில் வாங்காத மாதிரியே கேட்டுட்டு பூங்குழலியை பார்த்து, பூங்குழலி உன்னோட அத்தையை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வா, அங்கே சேந்தன் அமுதனோட வீட்டில் தானே இருப்பாங்க, எப்படியாவது வந்து கூப்பிட்டு வா, அவங்களால ஒரு முக்கியமான ஒரு ராஜ காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறா. அப்போ இதை முன்னாலே சொல்லியிருந்தா நான் வந்து என்னம்மா பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறப்போ, அதாவது நான் ஒரு விஷயத்த வந்து அப்படியே ரகசியமாக வச்சிருந்து அந்த விஷயத்த வந்து செய்யணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு அனிருத்தர் வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது பார்த்தா, அதாவது என்னென்னா, இப்படி அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆழ்வார்க்கடியானையும் பூங்குழலியும் வந்து அவங்கள தேடி போக சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி வானதி கேட்குறா, அதாவது அவங்கள கூப்பிட்டு வர சொன்னீங்கல்ல, அவங்க கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பூங்குழலிக்கு எதுவும் வேலை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், பூங்குழலிக்கு நான் வேலை வச்சுருக்கேன். எங்கே, அங்கே நாகைப்பட்டினத்துக்கு போக சொல்ல போகிறீங்களா அப்படின்னு வானதி கேட்குறா. ஆமாம், நாகைப்பட்டினத்தில் அருள்மொழி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்படி சொல்லும்போது, ஆமாம் நானும் தெரிஞ்சுக்கணும், எனக்கும் போய் பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது, நான் வேணா அந்த பூங்குழலி கூட போகட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, போகட்டுமான்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது வானதி, நீ ஒன்றும் கவலைப்படாத, தம்பிக்கு ஒன்றும் ஆகாது. அதில் வந்து என்ன விஷயம்னா, இந்த மாதிரி பூங்குழலிக்கு வந்து வானதியை பிடிக்கலன்னு வானதியே வந்து சொல்கிறான். அதாவது பூங்குழலி வந்து இப்படி குந்தவையும் வானதியும் வந்ததுக்கப்புறம் குந்தவை கிட்ட நல்லா பேசினான், வானதி கிட்ட வந்து நல்லாவே பேசவே இல்லை. வானதி வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், வானதி வந்து என்ன சொல்கிறான்னா, அதாவது என்னை வந்து பூங்குழலிக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து அவளோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவள் ஒரு தடவை என் முகத்தை ஏறிட்டு என்னன்னு எட்டி கூட பார்க்கல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. இதில் தெரியலையா அவளுக்கு என்னை வந்து பிடிக்கலை அப்படின்ட்டு வானதி வந்து சொல்கிறா. அப்படி சொல்லும்போது, இங்கே பாரு வானதி, அதாவது நீ வந்து அப்படியே அவன் முகத்தையே பார்த்துட்டு இருந்த, நீயும் ஒரு வார்த்தை பேசலை, அவளும் ஒரு வார்த்தையும் பேசலை, அவள் ஒன்று எட்டி கூட பார்க்கல, நீ பேசினா அவளும் பேசிப்பா அப்படின்னு சொல்லும்போது வானதிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்களை பார்த்தாலே உனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது போல், எல்லார் மேலேயும் நீ வந்து சந்தேகப்படுற அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்படி சொல்லும்போது வந்து அப்படி போங்கக்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்புறம் அனிருத்தர் கிட்ட இந்த மாதிரி நான் முக்கியமான விஷயம், அதாவது இந்த விஷயத்தெல்லாம் புயல் பற்றின விஷயத்தெல்லாம் விட்டுருவோம், இப்போ இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறது, அதாவது ஊமை ராணியோட விஷயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்தா, அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பெரிய தவறு ஒன்று செஞ்சிட்டேன் 25 வருஷத்துக்கு முன்னால். அதாவது குந்தவை என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி சுந்தர சோழர் என்கிட்ட ரொம்ப நாளாக அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு, திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து அந்த உண்மை கதையை வந்து சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும், ஊமை ராணியை பற்றி எப்படி அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு அனிருத்தர் கேட்குறாரு. அதுக்கு இந்த பதிலாக சொல்கிறா, அந்த கதையை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவள் கடலில் விழுந்து இறந்துட்டான்னு நினச்சிட்டு உயிரோடு இல்லை, அவள் தான் ஆவியாக வந்து இந்த மாதிரி தன்னோட ராஜ்யத்தையும்
தன்னோட பசங்களையும் வந்து பழி வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சுந்தரச்சோழர் வந்து நினைக்கிறாரு. வந்து அதாவது அவர் அங்கே ஈழத்தில் தீவில் இருந்தப்போ அந்த ராணி கிட்ட ரொம்ப, அதாவது ஊமை ராணிக்கிட்ட நல்லா பழகி நல்லா அந்த இடமே வந்து அவருக்கு சொர்க்கமாக இருந்தது. அப்புறம் அவர் வந்து இளவரசர் ஆனார். இளவரசர் ஆனப்போ வந்து அங்கே சோழ நாடு மக்களுக்கு நடுவில் அந்த ஊமை ராணி இருந்ததை பார்த்தாருன்னு. அதாவது என் தம்பிக்கு சின்ன வயசில் வந்து காவேரி ஆறில் பொன்னி நதியில் விழுந்ததுக்கப்புறம் பொன்னி அதாவது காவேரி தாயே வந்து காப்பாற்றினதா எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அது இல்லை, அது உண்மையிலே வந்து இந்த மாதிரி இந்த ஊமை பெண்ணாக வந்து காப்பாற்றிருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்படி சொல்லும்போது இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், 25 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்ட்டு வந்து அனிருத்தர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது பார்த்தா நான் வந்து 25 வருஷமாக எனக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் அப்பா இந்த மாதிரி அந்த மந்தாகினியை தேடி போகிறதுக்கு என்னை வந்து அனுப்புனார், அவளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக என்னை அனுப்புனார். ஆனால் வந்து போகிற வழியில் கோடிக்கரையில் இந்த மாதிரி கலங்கரை விளக்கு மேலே இருந்து அவள் கடலில் குதித்து இறந்துட்டான்னு நான் வந்து நினச்சேன். அதை நான் நேர்லேயே பார்த்தேன், அவள் குதிச்சதை, கடலில் குதிச்சதை. ஆனால் அந்த இதில் வந்து அப்போது ஒரு கடல் சீற்றமே ஏற்பட்டுச்சு, அந்த இதில் சுழற்காற்று அந்த மாதிரி ஏற்பட்டுருச்சு. அப்போ வந்து அந்த கடல் கொந்தளிப்பில் இவன் வந்து எங்கே உயிரோடு இருக்க போகிறா, இறந்துருப்பான்னு நினச்சி நான் வந்து அப்படியே திரும்ப சோழ நாட்டுக்கு வந்து உங்கள் அப்பாட்ட வந்து இறந்துட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவன் உயிரோடு இருக்காளா இல்லையா என்னன்னு பார்க்காமலே வந்து விஷயத்த போய் சொல்லிட்டேன், என்னோட தவறு தான் அது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஒரு படகோட்டி வந்து அவளை காப்பாற்றி திரும்ப கரையர் இதோட சேர்த்து வச்சுருக்க குடும்பத்தில் அவள் இருந்திருக்கா. அப்புறமா 2 ரெட்டை குழந்தை வந்து பெற்றுக்கிட்டக்கப்புறம் அந்த ரெட்டை குழந்தை பிறந்தக்கப்புறம் அந்த ரெட்டை குழந்தைய அப்படியே போட்டுட்டு வந்து ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் குழந்தைங்க வந்து நல்லா இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு அடிக்கடி எப்போவாது ஒரு தடவை வருவா. அப்படி வரும்போது பார்த்தா அப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பற்றி யாருக்கெல்லாம் 3 பேருக்கு தான் தெரியும். அதாவது இந்த மந்தாகினி தேவியை பற்றி 3 பேருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. மந்தாகினி தேவினா யார்? அந்த ஊமை ராணி தான். ஊமை ராணியை பற்றி 3 பேருக்கு தான் தெரியும். அதாவது பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி, அப்புறம் வந்து அந்த மந்தாகினி, அப்புறம் மந்தாகினியோட தங்கச்சி, அதாவது சேந்தன் அமுதனோட அம்மா. அவங்க 3 பேருக்கு தான் விஷயம் தெரியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அவங்களால வந்து பேச முடியாது, பெரிய பிராட்டியோட மனசில் என்ன விஷயம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது சேந்தன் அமுதனோட அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு குந்தவை வந்து கேட்குறான். அப்படி கேட்கும்போது இங்கே பாருங்கள், அவள் வந்து பெரிய பிராட்டியை அவ்வளோ மதிக்கிறா, பயபக்தியாக இருப்பா வந்து பெரிய பிராட்டிக்கிட்ட. அதனால பெரிய பிராட்டி உயிரோடு இருக்க வரைக்கும் அவள் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியில் சொல்கிறதுக்கு அவள் தயாராக இல்லை. அதனால இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அப்புறம் நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில், இந்த மந்தாகினி தேவியோட விஷயத்தில் இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க இளவரசி அப்படின்னு கேட்கும்போது இளவரசி குந்தவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் மாமந்திரி, இந்த மாதிரி அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னால் அப்பா வந்து இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான் அதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு அதிசயமாக ஒரு கதை இருந்திருக்குமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து யோசித்து பார்த்தேன். அப்புறம் இதெல்லாம் சித்தப்பிரமையாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆவி, அந்த ஊமை மந்தாகினியோட ஆவி தான் வந்து தொந்தரவு பண்ணுதுன்னு அப்பா சொல்கிறது, அதெல்லாம் சித்தப்பிரமைன்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த வானதி இருக்காளே, அவள் வந்து இந்த மாதிரி இதில் நந்தினி நள்ளிரவில் இந்த மாதிரி கோட்டையை சுற்றி வரும்போது நந்தினியோட உருவத்தை பார்த்து சக்கரவர்த்தி ஏதோ பெருசாக கத்திக்கிட்டு இருந்தார். அதனால அதில் வந்து ஏதோ ஆயிடுச்சு. அதனால
அதை பார்த்து இவளும் மயங்கி விழுந்திருக்கா. அதனால அந்த மந்தாகினி தேவிக்கும் நந்தினிக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த மந்தாகினி தேவியோட பொண்ணா இருப்பாளா நந்தினி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. என்னோட அக்காவா இருப்பாளோங்கிற சந்தேகமும் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்படியே சொல்லும்போது, அம்மா இங்கே பாருங்க, அது வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த நந்தினி தேவி வந்து அந்த மந்தாகினியோட கடைசி தங்கச்சியாக கூட இருக்கலாம்ல. உருவ ஒற்றுமை வந்து ஒரே மாதிரி இருக்குன்னா, 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கன்னா வந்து அந்த உண்மை அரசியோட பொண்ணாக இருக்கணும்னு என்ன நிச்சயம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது எப்படி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்தா என்னென்னா, அதாவது உங்களுக்கு 25 வருஷமாக இந்த விஷயம் தெரியும், ஆனால் அதை நீங்கள் சொல்லாமல் இருந்ததுனால எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருக்கா அப்படிங்கிற விஷயம் எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அப்படி கேட்கும்போது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவளை பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு வந்து என்னென்னா, அதை அப்படியே சொல்லிட்டா எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு நினச்சிட்டு அதை நான் விட்டுட்டேன். ஆனால் கடைசியில் என்னோடய நண்பனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல. வந்து இப்போது அந்த மந்தாகினி தேவி எப்படியாவது கிடைக்கணும், அப்போ தான் நிறைய விஷயம் வந்து தெளிவாகும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அப்போ தான் வந்து என்னோடய அப்பாவுக்கும் சரியாகும்ன்ட்டு வந்து சொல்கிறான். நேற்று புயல் அடித்ததில் இந்த மாதிரி நேற்று வந்து என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா என்னோடய அப்பா, இந்த மாதிரி புயல் அடிக்கிறதுக்கும் சோழ நாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் புயல் அடிக்கிறதும் வந்து அவளால் தான் வருது, அவள் தான் உருவாக்கியிருக்கா, அவள் பேயா இருந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறா, அவள் தான் வந்து என்னோடய பையனை அருள்மொழிவர்மனை வந்து கடலில் மூழ்கடித்து சாகடிச்சிருப்பா, அவளால் தான் வந்து என் பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்கிறாருன்ட்டு குந்தவை வந்து அனிருத்தர்கிட்ட சொல்கிறா. அப்படி சொன்ன உடனே நான் வந்து அருள்மொழி உயிரோட இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த வந்து அதனால தான் நான் வந்து அவர்கிட்ட சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அவர்கிட்ட சொன்னாலும் அது வந்து உயிரோட இருக்கான்னு நீ வந்து சும்மா சொல்கிற, நான் வந்து நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நானே நேரில் போய் சூடாமணி விகாரத்தில் அருள்மொழியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நம்பினார். அதுக்கப்புறம் அவனை இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு அங்கே சூடாமணி விகாரத்திலே விட்டுட்டு வந்தேன்னு கேட்டார். குளிர் ஜுரம் வந்ததுக்கப்புறம் சிகிச்சையெல்லாம் கொடுத்து பயணம் செய்கிறதுக்கான பலம் உடம்புல வேணும், அது பலம் வேணும்னா கொஞ்ச நாள் அங்கே இருந்தால் தான் நல்லது, அப்போ தான் வர முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அதெல்லாம் கேட்டுட்டு வந்து எனக்கு ரொம்ப அழுகை வந்துடுச்சு அப்படின்ட்டெல்லாம் வந்து இவ சொல்கிறான். யார்? குந்தவை. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டுறேன். என்ன வந்து போடுறியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.